அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் நாளை சிவனுக்கு பூஜை ரொம்ப விசேஷம். அதிலும் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம் நாள் அன்னைக்கு நம்ம எந்தவித பூஜைகள், வழிபாடுகள், ஒரு தீபம் ஏற்றுறது, தானங்கள் பண்ணுறது, இல்லை சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக பொருட்கள் ஏதாச்சும் நம்ம வாங்கி கொடுக்கறது, அப்படி எது செஞ்சாலுமே நமக்கு மும்மடங்கு பலன்கள் உடனுக்குடனே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் அதீத ஒரு சக்தி இருக்குங்க. குறிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இன்று மாலையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ வேளையில் சொல்லலாம், இல்லாட்டி சிவன் கோவிலுக்கு போகிறவங்க சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளை தீபங்கள் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப 7 தலைமுறையினர் செய்த தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாவங்கள் எல்லாமே நிச்சயம் நிவர்த்தி ஆகி நமக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு மிக முக்கியமான ஒரு நாளே பிரதோஷ நாள் தான். மற்ற பிரதோஷத்தை வழிபடுவதை விட இந்த சனி பிரதோஷத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சிவ ஆலயத்தில் இந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தாங்க காரணம். ஒருத்தங்க மற்ற நாளில் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வழிபாடுகள் பண்ணுறதை விட இது மாதிரி சனி பிரதோஷ நாட்களில் போயிட்டு நம்ம போய் சிவனை போய் பார்த்து வேண்டிட்டு வந்தாலே போதும். மனசில் என்ன காரியங்கள் நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக சிவனுடைய அருளாலே நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிவாலயத்துக்கு நம்ம இன்றைய நாள் நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா 5 வருட வழிபாட்டுக்கு சமமாக இந்த ஒரு நாள் வழிபாடானது நம்ம கருதப்படுது. அதனால தான் சனி மகா பிரதோஷ நாளைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவமும் நமக்கு அந்த அளவுக்கு மகத்துவமும் இருக்குது. நம்முடைய சேனலில் ஏற்கனவே சனி மகா பிரதோஷத்துக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளை தயவு செஞ்சு யாருமே நம்ம தவறவே விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு எந்த அளவுக்கு விசேஷம் முக்கியத்துவமோ அதே மாதிரி தான் சிவனுக்கும் சரி, சனீஸ்வர பகவானுக்கு, இப்படி எல்லா தெய்வத்துக்கும் உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அப்படி நம்ம இன்றைக்கி சொல்லப்போகின்ற இந்த ஒரு மந்திரமானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். பொதுவாகவே நமக்கு 7 தலைமுறை செய்த அந்த தெரிந்தோ தெரியாமலோ அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் போகக்கூடிய சக்தி வாய்ந்த சிவ மந்திரம். இந்த மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் மாலையில் வரக்கூடிய நமக்கு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே சொல்லலாம். இல்லாட்டி கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு போயிருக்கீங்க, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சின்னதான ஒரு கோவிலுக்கு, அப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, இல்லை வீடாக இருக்கட்டும், இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னாலே போதும். மொத்தம் 267 தம்பதிகள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாமே நீக்கக்கூடிய அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மகாகாளேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ குஸ்ருணேஸ்வராய நமக. இதுதாங்க இந்த ஒருவரி மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். சப்போஸ் இந்த பதிவை நம்ம தாமதமாக கூட பார்க்கலாம், இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு போக முடியாத சிச்சுவேஷனாக சொல்ல முடியாத அந்த சூழல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எப்பெல்லாம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறீங்களோ, இல்லை பெரிய கோவிலாக இருக்கட்டும், சின்ன கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலுமே எப்போ கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுடைய ஆலயத்தில் நீங்கள் உட்காந்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட பாவங்களும், நம்முடைய 7 தலைமுறை அவங்க செஞ்ச அந்த பாவங்கள் கூட உடனுக்குடனே நீங்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த ஒரு மந்திரங்கள். அதனால் இந்த அற்புதமான மந்திரத்தை நிச்சயமாக இன்றைக்கி சனி பிரதோஷ நாளில் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். கைமேல் பலன் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்.
இந்த மந்திரப்பதிவை நீங்கள் பலனடைந்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயமாக சிவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.